கிருஷ்ணர் யார் வீட்டில் தங்கினார்னு தெரியுமா? கிருஷ்ணர் ஒரு முறை அஸ்தினாபுரம் போனப்போ கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார், பீஷ்மர் என பலரும் கிருஷ்ணரை வரவேற்கிறாங்க. அப்போ கிருஷ்ணர் பச்சை நிறத்துல இருக்கிற மாளிகையை காட்டி இது யாருடைய வீடுன்னு கேட்கிறாரு. துரோணாச்சாரியார் அதற்கு என்னுடைய வீடுதான் மாதவா அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கிருஷ்ணர் காவி நிறத்துல இருக்கிற மாளிகையை காட்டி இது யாருடைய வீடுன்னு கேட்கிறாரு. கிருபாச்சாரியார் அந்த மாளிகை என்னுடையது கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததான் ஒரு மஞ்சள் மாளிகையை காட்டி இது யாருடையதுன்னு கேட்டபோது பீஷ்மர் அதுக்கு என்னுடையது மாதவா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு வெள்ளை மாளிகையை பார்க்கிறாரு. விதுரர் கிட்ட இது உங்களுடையதான் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு விதுரர் பணிவோட உங்களுடைய வீடு கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்துல எனக்குன்னு ஒரு காலடி மண் கூட கிடையாதுன்னு நினைச்சேன். இப்போ எனக்கு ஒரு வீடே இருக்கு. நான் ஏன் மற்றவங்க வீட்டில் போய் தங்கணும்? நான் இங்கேயே தங்கிக்கிறேன்னு விதுரர் வீட்டில் தங்குறாரு. எப்பவுமே என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும்